இவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே அவர்கள் வருவது நம்மை வளர்க்க அல்ல, நம்மளை பிரிக்க. இந்து கிறிஸ்டின் முஸ்லிம்னு ஒரே அண்ணன் தம்பி உறவுகளாக வாழ்ந்து இருக்கமே, அதை பிரிக்கிறதுக்கு தான் இங்க அவன் திட்டமிட்டு வருவானே ஒழிய தமிழ்நாட்டை வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு உருவாக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்கல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியை இன்று ஒன்றிய அரசு நமக்கு துரோகம் அழைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக நம்மளை வழிநடத்தி செல்கிறார். ஒரு நாள் கூட அவர் புலம்பல. காசு நீ தரலைனாலும் பரவாயில்ல, இருக்கக்கூடிய காசை வைத்துக் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார், நான் என் மக்களை காப்பாற்றுவதற்கு எனக்கு தெரியும் என்று சொல்லி மிக அருமையான திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு தமிழ்நாடு மிக வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால். ஒரு காலத்தில் சொன்னாங்க, நம்ம 2021 தேர்தலுக்கு முன்னாடி ஒருத்தன் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லைன்னு. இன்னைக்கு அப்போலோல கட்டில படுத்து கிடக்கிறான். தெரியுமா தெரியாதா? நான் அவன் பேரெல்லாம் சொல்லி இந்த மேடையை நான் வந்து அசிங்கப்படுத்த விரும்பலங்க. அவரையும் போய் பார்த்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர். அவன் கட்டில படுக்கிறான். நம்முடைய முதலமைச்சருக்கு நாற்காலியில் உட்கார்ந்து பார்க்கிறார். எப்படிப்பட்ட நிலைமை வந்துருச்சு பாத்தீங்களா? பேச்சா பேசின, ஒன்னா ரெண்டா பேச்சு பேசின சொல்ல விரும்பல. இன்னொருத்தன் நம்முடைய ஆட்சியினுடைய பெருமையை நாமே சொல்றதை விட நம்ம மக்கள் சொல்றதை பார்த்து கேட்டு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு சின்ன பொண்ணு, பிஇ படித்த பொண்ணு, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த பொண்ணு என்ன பேச்சு பேசிச்சு பார்த்தீங்களா? ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த பெண்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று சொல்லியவர் தான் நம்முடைய தந்தை பெரியார், அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவர்கள், நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அதனுடைய வழியிலே வந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான், நீ வெறும் படிப்பு மட்டும் படிக்காதம்மா, உலகத்தை தெரிஞ்சுக்கமா என்று சொல்லி உலகம் உங்கள் கையில் அந்த லேப்டாப்பை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. பாத்தீங்களா? என்ன பெருமையா பேசிச்சு அந்த பொண்ணு. நீங்களா கைத்தட்டுங்க அப்படின்னு உரிமையா கேட்டு கைத்தட்டி வாங்கிச்சு. பாத்தியா என்ன மகிழ்ச்சி. இளைஞர்கள்லாம் வந்திருக்கோம். நீங்க இதை பார்த்தான் ஒருத்தன், என்னடா அது எங்க பார்த்தாலும் திமுக ஜெயிச்சிரும், திமுக ஜெயிச்சிரும், திமுக கூட்டணி ஜெயிச்சிரும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு நேத்துல இருந்து ஒருத்தன் ஆரம்பிச்சான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னான் டிடிவின்னு ஒருத்தர். ஐயா நான் போட்டி இல்லைங்க, நான் போட்டி இல்லை, எனக்கிட்ட ரொம்ப பேர் பின்னாடி சுத்திட்டு இருக்கான், அவனுக்கு தான் நான் சீட்டு வாங்குறதுக்கு கூட்டணி சேர்ந்தேன், நான் போட்டி இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான். நாங்க கூட பெருந்தன்மையா சரி அவன் தான் போட்டி இல்லை போல, பெருமையா நல்லா இல்லையா பாவம் சுத்திட்டு இருக்க, பின்னாடி சுத்திட்டு இருக்கவனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, பரவாயில்ல ரொம்ப பெருந்தன்மையா இருக்காருன்னு பார்த்தா இன்னைக்கு ஒருத்தன் சொன்னான் பாரு. ஒருத்தன் சொல்றான், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் தேர்தலில் இருந்து பொறுப்பாளர் இருந்து விலகிக்கிறேன். எங்க அப்பா குப்புசாமி இருக்கார்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் தேர்தலில் பொறுப்பில் நான் இருந்தேன்னா அது எனக்கு வேண்டாம்.